உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கு ஃப்ரூட் அண்ட் நட் கேக் செய்ய போறேன். ஃப்ரூட் அண்ட் நட் கேக் சுவையானதும் ஆரோக்கியமானதுமான ஒரு சிற்றுண்டி. உங்கள் குழந்தைகள் ஃப்ரூட் நட்ஸை விரும்பி சாப்பிட கஷ்டப்படுவினம், அதனால இந்த கேக்கை செய்து கொடுங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். உலர்ந்த திராட்சை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு எல்லாம் சேர்ந்த மிக்ஸ் ஆனதுல 100 கிராம் எடுத்திருக்கிறேன். பேரிச்சம்பழம் 100 கிராம், டூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம், பீல் அதாவது ஆரஞ்சும் லெமனும் சேர்ந்தது 50 கிராம் எடுத்திருக்கிறேன். பாதாம் 50 கிராம், வால்நட் 50 கிராம், முந்திரி 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், செரி 100 கிராம், சீனி 100 கிராம், ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சிருக்கிறேன், தண்ணி எதுவும் விடாமல் திக்கா அப்படியே பழம் மட்டும் போட்டு அடிச்செடுத்து வச்சிருக்கிறேன் 200 ml. வாசனை திரவியங்கள் அதாவது ஸ்பைசஸ்: ஏலக்காய் ஒரு 10-12, கருவா ஒரு துண்டு, கராம்பு 20, சாதிக்காய் ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் சேர்ந்து 10 கிராம் வரும். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சுகர் சிரப் காய்ச்சி காட்ட போறேன். வெறும் சட்டியில் சுகரை போட்டு நல்லா காய்ச்ச கலர் மாறி வரும். காய்ச்சுவோம். இப்போ காய்ச்சியாச்சு பாருங்கோ, கலர் மாறி வந்துட்டுது. இதுக்கு ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டீங்களா அப்படியே இலகி வந்துடும். நல்லா ஆற விட்டு வடிகட்டி எடுத்துடுவோம். நான் வாசனை திரவியங்கள்ல அரைச்சு வச்சிருக்கிறேன். மற்ற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சின்னதா கட் பண்ணி இருக்கிறேன். எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா கட் பண்ணுங்க. இப்போ ஒரு சட்டியில நாங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு ரம் அல்லாட்டி வைன் விட்டு கூட 2 வாரம் 3 வாரம் புளிக்க வைப்பினம். நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு நாள்லேயே செய்து காட்டுறதுக்காகத்தான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கிறேன். இது நல்ல சுவையாக இருக்கும். ஒரு நாளில் செய்தால் கூட ஸ்பைஸ் பவுடரில் பாதியை போடுவோம். ஜாம், சுகர் சிரப்பில் பாதியை இப்போ இதுக்குள்ள விடுவோம். ஆரஞ்சு ஜூஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி 10 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நாங்கள் 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறோம். பாருங்கோ, அந்த சுகர் சிரப்பும் ஆரஞ்சு ஜூஸும் நல்லா இறங்கி ரெடி ஆயிட்டுது. இப்போ கேக் அடிக்க தேவையான பொருட்கள் பார்ப்போம். வெள்ளமா அதாவது மைதாமா 250 கிராம், ப்ரௌன் சீனி 150 கிராம், சுகர் சிரப்புக்கு ஏற்கனவே 100 கிராம் எடுத்திருக்கிறோம், பட்டர் 250 கிராம், முட்டை 5, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வாசனை திரவியம் அதாவது ஸ்பைசஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுக்குள்ள பாதி போட்டுட்டு பாதி வச்சிருக்கிறேன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், வெஜிடபிள் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் சிரப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு பாதி போட்டுட்டு பாதி இருக்குது, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், முந்திரி விரும்பினா நீங்க இது போடலாம். கேக்குக்கு மேலால தான் நான் இது வைக்க போறேன், வடிவா இருக்கும் அதுக்காகத்தான்.
இப்போ நாங்கள் மைதா மாவை அரிச்செடுக்க போகிறோம். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா 2-3 தரம் அரிச்செடுத்துடுங்க. அரிச்செடுத்தா தான் கேக்கு நல்ல சாஃப்டாக வரும். மைதா மாவை நான் 3 தரம் நல்லா அரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். சீனியை மிக்சியில் மாவாக அடித்து வச்சிருக்கிறேன். இப்போ கேக் அடிக்கலாம். வாங்கோ. பட்டர், மிக்சியில் அடித்த சீனி ரெண்டையும் போட்டு நாங்கள் ஒரு 3 நிமிஷம் நல்லா அடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கரண்டியால் கூட அடிக்கலாம். கரண்டியால் நல்லா அடிச்சிங்களா சரி. இதில் நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக விட்டு அடிக்க போகிறோம். ஒரே தான் முட்டையை விடக்கூடாது, ஒன்றொண்டா விட்டு தான் அடிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 5 நிமிஷம் நல்லா அடித்தேன்னா இதில் நாங்கள் மாவை சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த மாவில் அந்த வாசனை திரவியங்களை மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு தான் மாவை போட்டு அடிக்க போகிறோம். மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அடிக்கணும். கரண்டியால் தான் அடிக்கணும். போட்ட அப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் சுகர் சிரப், இதுலேயே வெனிலா எசன்ஸ், வெஜிடபிள் ஆயில், நல்லா சேர்கிற மாதிரி கலக்கிட்டு நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து கேக் மிக்ஸ் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் பேக் பண்ண போகிறோம். நான் கேக் தட்டுக்கு பேக்கிங் பேப்பர் விரித்து அதில் கொஞ்சம் பட்டர் தடவி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் இதை விடுவோம். நான் 2 தட்டில் விட்டுருக்கிறேன். இதுக்கு இந்த வெள்ளமாக கீழே 2 தரம் தட்டி விடுங்க லெவலாக வர்றதுக்கு. இதில் இப்போ நாங்கள் முந்திரியை பதிக்க போகிறோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாக கேக் பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு அடுப்பில் நான்ஸ்டிக் சட்டியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் நான் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நாங்கள் கேக்கை வச்சு பேக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வையுங்கோ. இதை வச்சுட்டு நாங்கள் ஒரு மூடியால் நல்லா மூடி விடுவோம். இதை நான் அவனில் வைக்க போகிறேன். அவனை நீங்கள் 10லிருந்து 15 நிமிஷம் வரை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதை நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம். 1 மணி நேரம் போதும் கேக் பேக் பண்ண. இப்போ 1 மணி நேரம் முடிஞ்சது. நாங்கள் கேக்கை எடுத்து பார்ப்போம். நீங்கள் ஒரு சின்ன குச்சியால் குத்தி பார்த்தீங்களா தெரியும். பச்சைத்தன்மை இருந்தால் இதில் ஒட்டி கொண்டு வரும். பாருங்க, இதில் எதுவும் ஒட்டையில் கேக் ரெடி ஆயிட்டுது. அடுப்பில் வச்ச கேக் 1 மணி நேரமும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிட்டுது. குத்தி பாருங்க பாப்போம். பாருங்க, எதுவுமே ஒட்டி கொண்டு வரையில கேக் ரெடி ஆயிட்டுது. இதையும் நாங்கள் இறக்கிடுவோம். இறக்கி ஆற விடுவோம். இப்போ நான் கேக்கை வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன். இது கேக் இந்த பின்பக்கம், இது அவன்லேருந்து இறக்கினது, இது அடுப்புலேருந்து இறக்கினது. பாருங்க இவ்வளவு சாஃப்டாக இருக்குது. 2 கேக்குமே நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்ட போகிறேன். பார்க்கவே இவ்வளவு சாஃப்டாக, பார்க்கவே
ஆசையா இருக்குது. இதுல நான் எந்த விதமான ஆல்கஹாலும் யூஸ் பண்ணாதபடியா நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். நல்ல சுவையான ஆரோக்கியமான ஒரு கேக் இது. பாருங்க, இதுவும் நல்ல சாஃப்டா இருக்குது. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.